ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லை, கதையில் ஒரு டெப்த் இல்லை, கதையில் புதுசாக ஒன்றுமே இல்லை. பேர் மட்டும் த எலெக்சர். படத்தெல்லாம் பார்த்து கதையை வேற சொல்லணுமா? எல்லாம் கால கொடுமையாக இருக்குது. சரி, இருந்தாலும் சொல்கிறேன். கதை என்னென்னா, ஒரு பெரிய குடும்பம்னாலே சொத்து தகராறுலாம் இருக்கும். அதனால் அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஒன்றை வந்துட்டு விற்கலாம் சொல்லி இவங்கள பசங்கள்லாம் வராங்க. யாரை பார்க்க? இதை உருவாக்குனாலேயே அந்த தலையை பார்க்குறதுக்கு, அந்த பெருசை பார்க்குறதுக்கு. அங்கே வந்து இந்த மாதிரி வந்துட்டு பிரித்து கொடுங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பெருசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அது வயசானனால இளமையாகிறதுக்காக ஒரு டானிக்கை குடிச்சிட்டு இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து தயாராகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு வருது அந்த டானிக்கு. அதை வந்து இந்த பெருசு குடிச்சிருக்குது. பெருசு குடிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, பயங்கர இளமையாக மாறிடுது. அடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த டானிக்கு வேலையை காட்ட ஆரம்பிக்கும். வேலையை காட்டினோன்னு என்ன ஆகுறாருன்னா, அவர் ஜாம்பியா மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் தாக்க தொடங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்து மன உளைச்சலாகி இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் பார்த்து காசு கொடுத்து பார்க்கணுமான்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து தூக்கி வீசிட்டேன். இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸே பார்க்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த படத்தை பார்த்து நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் தரமான சம்பவம், ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்குது, ஜாம்பி படம்னா இதுதான், தேங்க் மீ லேட்டர் அப்படின்லாம் வந்து ஃபயர் விட்டு தமிழ்லைனில் போடுவாங்க. தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. அதையெல்லாம் நம்பி இந்த படத்தை பார்த்துடாதீங்க. அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. அண்டு இவனுங்களை சொல்லியும் தப்பு கிடையாது. இவனுக்கு இதுவே பெருசு தான். ஏன்னா இவனுங்களே சாமி மாதிரி தான் இருப்பானுங்க. இந்த படத்தில் புதுசாக ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஆனால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அப்புறம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது ஒரு விஷயம் வந்துட்டு உருவாகுதுன்னா அதை அழிக்கிறதுக்கு ஒன்றை கண்டுபிடிக்கணும்ல. அப்படி இல்லாமல் அந்த சொல்யூஷனே இல்லாமல் இவனுங்க சொல்கிற சொல்யூஷன்லாம் அவ்வளோ மொக்க மயிராக இருக்குது. என்னென்னா, ஒரு ஏக்கரை குத்தைக்கு எடுத்துட்டான், நெட்ஃப்ளிக்ஸ்காரன் இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டான். இதில் வந்துட்டு ஒரு படத்தை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பானுங்க போல். இவனுங்களும் என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு டெம்ப்ளேட்டை தூக்கி வச்சுட்டு இப்போ ஜாம்பி இதை குடிச்சா ஒரு ஜாம்பி வருது, ஜாம்பி வந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்லாத்தையும் கடிச்சு கொதரும். இதை வந்துட்டு நல்லா பில்டப் கொடுத்து எடுத்துட்டோம்னா படம் ஹிட்டுன்னு நினச்சிட்டானுங்க. இதில் வந்து அங்கங்கே சென்டிமெண்ட்டை சொருகணும்னா படம் ஹிட் அப்படின்னு முடிவு பண்ணி எடுத்துட்டானுங்க. பரதேசி நாயிங்க. படம் ஹிட்டா பார்க்குறவன் டெட்டானே தெரிலடா. டே, இந்த ஜாம்பி ஆகிறவங்களெல்லாம் எப்படி அழிக்கிறதுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறானுங்க. என்னென்னா, பட்டாசு விட்டானுங்கன்னா அந்த சத்தத்துக்கு அது அங்கே போகும், இப்படி விட்டா இங்கே போகும், இப்படி அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பாடா. இதே போகாதுன்னு இன்னொன்று பண்ணுறானுங்க. அதாவது நேச்சரே நம்மளை காப்பாது. எப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷக்கிரமிகள்லாம் வரும்போது இயற்கையே வந்துட்டு மழையை சிந்தி, மழையில வந்துட்டு இந்த ஜாம்பிகளுக்கு எதுவுமே ஆகாது. மழை பெஞ்சதுன்னா அது பாட்டுக்கு அப்படியே நின்றும், ஸ்டாச்சு மாதிரி. ஸ்டாச்சு டேய், என்னடா இது, கேவலமா இல்லையாடா இதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க பாரு. டேய், இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் எல்லாம் பாக்குறானுங்க பாரு. ஆனா பாராட்டணும்டா அவங்களையெல்லாம். எவனை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. நான் எடுக்கிறதா படம் எடுக்கிறீங்களா, அதுக்கே உங்களெல்லாம் பாராட்டணும்டா சாமி. இந்தோனேஷியன் படங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். கேமரால இருந்து, மியூசிக்ல இருந்து, ஆர்ட்டு, கலர் கிரேடிங்கு, இப்படி எல்லாமே நல்லா இருந்தாலும் கதையில திரைக்கதையில எல்லாம் கோட்டை விட்டு ஒரு ஹோல்சம்மா இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்படியே தான் சொதப்புவானுங்க இவனுங்களோட படங்கள்ல. சில நல்ல படங்கள்லாம் இருக்கு, அதையும் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹாலிவுட்லயும் இருக்கு, எல்லா வுட்லயுமே இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அதை பத்தியெல்லாம் யாரும் பேசல. இந்த மாதிரி கருமத்தில எடுத்துட்டு வரீங்க பாரு, அதை பத்தி தான்டா பேசுறேன். இதெல்லாம் வந்துட்டு நான் எதுக்கு இதை பார்த்தெல்லாம் போட்டிருக்கேன்னா, இது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. எப்போ நேத்தோ எனக்கு டைம் கிடைக்கல போடுறதுக்கு. சரி, பார்த்து தொலைஞ்சிட்டேன், இதை ரெக்கார்டு பண்ணி இதை போட்டுட்டு இருக்கேன். எப்படியும் ட்ரெண்ட் ஆகாது. நானே வந்துட்டு ஜாம்பியா மாறலான் இருக்கேன். அதாவது எந்த தைரியத்துல நீங்களாம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த படம் பார்க்கும்போது அங்கங்க கத்திக்கிட்டு வரானுங்க. ஒரே இறைச்சலா இருந்தது. இதுல என்ன ஒரு காமெடினா, பொண்ணோட ஃப்ரெண்டையே அந்த கிழவன் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிடுவான். அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கலவரத்துல என்ன ஆகும்னா, இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு எமோஷன் சீன் வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியலடா, சத்தியமா புரியல. அதாவது இந்த எமோஷன் சீன்ஸ், அதாவது நான் அவங்க அப்பா வந்துட்டு இப்படி லவ் பண்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்க இவங்க ரெண்டு பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆவாங்க. எனக்கு புரியல. அந்த எமோஷன்ஸை நான் எப்படிடா பார்க்கறது, எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறது. நான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் அங்க வச்சுக்க பாடுறா, அதுதான்டா நீங்க நான் எப்படி அந்த எமோஷன்ஸை கனெக்ட் ஆகுறது சொல்லுங்கடா. இந்த மாதிரி படங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மூலையும் மழுங்கி போய்
இவனுங்களை மாதிரி ஜாம்பியா மாறி இவனுங்க எல்லாம் கடிச்சு பதற ஆரம்பிச்சிருவோம். அதனால அதுக்கு முன்னாடியே நெட்ஃபிளிக்ஸ் அந்த கட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோங்க. பாய்.